வந்து எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மாநகராட்சி அனைத்து நிலையிலும் தயாராக இருக்கிறது. ஒட்டுமொத்தமா சொன்னான். ஆனால் மழை வந்து சென்னை மாநகராட்சி பகுதியில் 1/10/24 முதல் 12/10/24 வரை பதிவான மழையின் அளவு வந்து 437.35 மில்லிமீட்டர். இன்று 13/11/24 காலை 8 மணி வரை 24 மணி நேரத்தில் பெய்த மழையின் அளவு சராசரியாக 26.89 மில்லிமீட்டர். அதிகபட்சமாக திருவெற்றூர் மண்டலத்துக்கு உட்பட்ட கத்திவாக்கம் 47.40 மில்லிமீட்டர் மழை அளவும், குறைந்தபட்சமாக அடையார் மண்டலத்திற்கு உட்பட்ட வேளச்சேரி பகுதியில் 9.60 மில்லிமீட்டர் மழை அளவும் பதிவாகியுள்ளது. இதுவரை மழை நீர் தேக்கம் எதுவும் இல்லை. சிறிதளவு தேங்கிய நீரும் அகற்றப்பட்டு விட்டது. மலையில் மரம் ஒன்று விழவில்லை, ஒரே மரம் அது அகற்றப்பட்டு விட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் 329 இடங்களில் நிவாரண மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த மையங்களில் உணவு மற்றும் சுகாதார வசதி, குடிநீர் வசதி அனைத்தும் இருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் நிவாரண மையங்களுக்கு உணவு வழங்க 120 மையங்களில் சமையல் கூடங்கள் தயார் நிலையில் உள்ளன. தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்களை மீட்டு நிவாரண மையங்களில் தங்க வைப்பதற்காக 103 படகுகள் தயார் நிலையில் உள்ளது. இதில் 36 படகுகள் மாநகராட்சிக்கு சொந்தமாக வாங்கி தயார் நிலையில் உள்ளது. சென்னையில் உள்ள 22 சுரங்கப்பாதையில் கணேசபுரம் சுரங்கப்பாதையை தவிர மற்ற அனைத்து சுரங்கப்பாதைகளும் சாதாரண நிலையில் இருக்கிறது. 15/10/24 அன்று மழைக்காக 100 HP மோட்டார் தான் எல்லா இடத்துலையும் வேணும்னு கேட்பாங்க. 100 HP மோட்டார் 88 பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது 100 HP மோட்டார் 134 தயார் நிலையில் உள்ளது. கடந்த மழைக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட டிராக்டர்கள் 243 தற்போது தயார் நிலையில் உள்ளது. 466 டிராக்டர்கள் மோட்டார் பொருத்தப்பட்ட டிராக்டர் தயார் நிலையில் உள்ளது. மழைக்காலத்தை முன்னிட்டு 15/10/2024 முதல் 11/11/2024 வரை சென்னையில் மட்டும் இதுவரை 2193 மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது. இதன் மூலம் 1,19,888 நபர்கள் பயனடைந்துள்ளனர். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலர்கள், பொறியாளர்கள், பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட 22,000 பேர் மழை வெள்ள மீட்பு பணி நடவடிக்கையில் தயார் நிலையில் உள்ளனர். கடந்த மழை என்பது 12,300 தன்னார்வலர்கள் பதிவு செய்த நிலையில் தற்போது 18,500 தன்னார்வலர்கள் பதிவு செய்துள்ளனர். கழிவுநீர் அகற்றும் பணிக்கான சூப்பர் சீக்கர்ஸ் இயந்திரங்கள் சென்னை குடிநீர் வாரியத்துக்குடைய 73 எண்ணிக்கையிலே தரப்பட்டிருக்கிறது. மற்ற மாநகராட்சி, நகராட்சி மாவட்டத்தில் கொண்டு வரப்பட்ட சூப்பர் சக்கர் இயந்திரங்கள் 85 எண்ணிக்கையிலான தயார் நிலையில் இருக்கிறது. பாதாள சாக்கடை அமைப்புகளை சீர் செய்வதற்கு 524 ஜெட் ராட்டிங் மற்றும் டீசல் இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளன. இனிமேல் நாங்கள்லாம் தயாரா இருக்கணும். மழை வரணும், அது ஒண்ணுதான். கால்வாய்கள் அந்த தூர்வாரக்கூடிய பணி முழுமையா முடிஞ்சா சார்? வடசென்னையில பக்கிங்காம் கால்வாய் வழியா தண்ணி நம்ம வெளில போவோம். அதே போல பக்கத்துல வந்து எங்கள்கிட்ட இப்ப ஒப்படைச்ச மாநகராட்சி ஒப்படைப்பட்ட 3 வாய்க்கால்களும் தூர்வாரது மாதிரி தூர்வாரிக்கிட்டு இருக்கிறோம். இது இப்போது இப்பதான் 1000 டன் இந்த மண் அள்ளி இருக்கிறோம். இது வந்து எப்படியும் 10,000 டன் 15,000 டன் அள்ளி ஆகணும். 10 கிலோமீட்டர் நீளத்துக்கு எடுக்கணும். கடைசியில் போய் கடல்ல சேர்க்கிற இடத்துல ஹைவேஸ் பிரிட்ஜ் தாழ்வா இருக்கு. அந்த பிரிட்ஜை உயர்த்தி கட்டணும். அங்க இபி லைன் போகுது, அதை சரி போடணும். அது பண்ணா இந்த ஏரியா மொத்தத்தும் சரியாயிடும். ஆரம்பிச்சிருக்கோம், வேலையை முடிச்சிருவோம். அதே மாதிரி விருகம்பாக்கம் சேனல் வேலை ஆரம்பிச்சிருக்கோம், வேலையை முடிச்சிருவோம். வீராங்கல் ஓடையை அதையும் பார்த்துருக்கோம். எனவே முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர், மற்ற அதிகாரிகள் அனைவரும் இதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்க மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற நிலையில இந்த அரசாங்கம் முழு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது. எங்களுக்கு தேவை இப்போது நேற்று நான் ஆவடியில் சொன்னது போல இப்போது மலை கேச்மெண்ட் ஏரியாவில் பல நம்முடைய செம்பரப்பாக்கம் ஏரி, புழல் ஏரி, பூண்டி ஏரி பகுதியில் கேச்மெண்ட் ஏரியாவில் மழை பெய்தால் நம்ம இன்னும் பாதுகாக்க நமக்கு குடிநீர் பாதுகாப்பு ஏற்படும். அதை எதிர்பார்த்திருக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. இந்த ரோட்ஸ் நிறைய இடத்துல கார்பரேஷன் கீழே இருக்கிற ரோட்ஸ் வந்து இந்த மழையெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? உங்களுக்கு தெரியும், எந்த ரோடு இப்ப சரி பண்ண முடியாது. ஏற்கனவே மழை வந்த காலத்தில் நம்ம குடிநீர் இணைப்புகளையும் சரி, கழிவுநீர் இணைப்புகளையும் சரி கொடுக்கக்கூடாது, ரோடு வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மழை விட்டோன்னே எல்லாம் கோயம்புத்தூருக்கு நேற்று 200 கோடி பணம் கொடுத்துருக்கிறார். அது மாதிரி சென்னைக்கு உடனடியாக கொடுத்து வேலை செஞ்சிருவாங்க. கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல நம்ம அந்த குளம் அமைச்சிருக்கிறதுனால தென்சென்னை பகுதியில் பாதிப்பு இல்லாமல் அங்கே தண்ணி சேமிப்புக்கான எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது?
நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தண்ணி அங்க ஏறி வடிஞ்சு அதுக்கப்புறம் போன தடவை பாத்தீங்கன்னா அங்க ஒரு 3 உள்ள போய் 3 ஆள் வெளியில எடுக்கலாம். அது மாதிரி நிலைமையெல்லாம் வராது. வேளச்சேரி ஏரியில இருந்து அந்த வர்த்து வாய்க்கால சரி பண்ணிருக்கா. அங்க வேளச்சேரி ஏரிக்கு போற தண்ணியை இந்த தென் சென்னை பகுதியில் போற தண்ணி இதுல பெரிய அளவுல தேங்கி நிற்கும். அதை உபயோகப்படும். இந்த மழை பெஞ்சது விட்டதுனால கொசு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கொசு மருந்து அடுத்து எல்லா ஏற்பாடும் பண்ணி அதனால ஏற்படக்கூடிய எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்றாங்க. கொசு மருந்து எல்லாம் கம்ப்ளீட் உங்களுக்கு என்ன தேவையோ செய்ய சொல்லுவோம். மழைநீர் வடிகால் பணிகள் முழு அளவுக்கு முடிஞ்சுச்சுன்னா சார் எந்த அளவு ஏதாவது குறிப்பிட்ட இடங்கள்ல நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு 3 ஏரி அடையாறு வந்து நமது சிஆர்ஆர்டி மூலம் அதனுடைய கம்ப்ளீட் மேல இருந்து கீழே வரைக்கும் எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டு 2000 கோடியில் PPP மாடல்ல செய்யறோம். அதுல ஒரு 9000 குடிசைகள் எடுக்கணும். அதுல 5000 பேர் ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகளுக்கு போறேன்னு இருக்காங்க. பாக்கி இன்னும் 4000 பேருக்கு முதலமைச்சர் வீடு கட்டி கொடுத்து எடுக்க சொல்லியிருக்காங்க. எனவே அடையாருக்கு சரி இப்படி உடையார் நல்ல இந்த மாதிரி நோட்டேர் நல்லா மாதிரி கிளை நதிகள் இருக்கிறதெல்லாம் தூர் எடுக்கிறதுக்கு வச்சிருக்கோம். பெரிய கூவத்தை அள்ள ஆரம்பிச்சிட்டோம்னா சென்னையில் குடி தண்ணீர் இது மழைநீர் வடிகாலே இருக்காது. அது ஆனால் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கணும். செய்யணும். முதலமைச்சர் உத்தரவு தந்திருக்காரு. கண்டிப்பாக செய்வோம். வணக்கம்.